ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வடை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 1 hour ஊற வச்சு அலசி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோங்க. நான் 2 தான் எடுத்தேன், காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பொடியா வெட்டினது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 3 நம்பர் நல்லா கீறி வச்சுக்கோங்க. தக்காளி 1 தக்காளி பொடியா வெட்டிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கருவேப்பிலை, சோம்பு, கிராம்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை தேவை. தேங்காய் துண்டுகள் ஒரு 1/4 கப்பு வேணும். இது நம்ம பால் எடுத்து நம்ம ஊற்றணும். தேங்காய் யூஸ் பண்ணாதவங்க, வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை விட்டுலாம். ஆனால் இந்த தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் இன்னும் கூடுதலாக தான் இருக்கும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய் 3 நம்பர் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். இதெல்லாம் முதல்ல சேர்த்துக்கணும், அப்போதான் நல்லா நைஸாக அரைப்படும். அதுக்கு மேலே நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கோர்ஸாக நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். வடைக்கு ஆட்டுற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க நம்ம எப்படி அரைச்சிருக்கோன்னு. இந்த மாதிரி தான் நரன்னு வடைக்கு ஆட்டுற மாதிரியே தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி ஒரு கோர்ஸாக இருக்கணும். இப்போ இந்த கடலை பருப்பு நம்ம அரைச்சது எல்லாம் ஒரு ரஃபாக ஒரு உருண்டையாக பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம அப்படி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ஒரு ரஃபாக பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தேங்காய் துண்டெல்லாம் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இந்த மாதிரி அதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் நம்ம தேங்காவை மிக்சியில் அரைச்சது எல்லாம் கழுவி அந்த மாதிரி ஊற்றி அந்த பாலெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயே பாலெல்லாம் ஃபில்டர் ஆகி நமக்கு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம பிழிஞ்சு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டா கீழே பாலெல்லாம் சேர்ந்துடும். இப்போ பாருங்க, பால் எல்லாம் நம்ம போன உடனே கலர் நல்லா மாறுது பாருங்க. அந்த ஒயிட் நிறமே மாறி தேங்காய் அப்படி ஒரு லைட் கலராக ஆயிடுது. இதுக்கு மேலே திருப்பி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மாதிரி ஊற்றி அதையும் இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி அமைக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே தெரியுது அந்த பாலே இல்லை அந்த சக்கையில். கீழே நமக்கு பால் ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிற இந்த கடலை பருப்பெல்லாம் வடையாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதை செவக்க ரொம்ப செவக்க கரெக்டாக வேகணும்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வெந்தா போதும். லேசாக செவந்ததும் திருப்பி போட்டு அந்த பக்கமும் லேசாக வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். சூடு ஆறின பிற்பாடு நம்ம இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் 1-2 அப்படி உதுத்து விட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க வேண்டிய பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் நம்ம தாளிச்சிடலாம்.
இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியை சேர்த்து வதக்கலாம். அது கூடயே பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். இதை சேர்ந்து எல்லாம் நல்லா வதங்கி வரவும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா சேர்த்து வதக்கணும். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வர்ற மாதிரி எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தூள் வகைகள், மசாலா தூள் வகைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நம்ம நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க, அதனால கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்க விட்டீங்கன்னா அடி பிடிச்சிடும். நெருப்பு நல்லா ஸ்லோல வச்சு பண்ணுங்க. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாடை நல்லா போயிடும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வடை உங்களுக்கு இந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிரும் கடைசியில நம்ம வடை சேர்க்கச்ச. அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால்லாம் சேர்க்கறதுனால தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்க்காதவங்க கூட கொஞ்சம் சேர்த்து தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட வடையை போட்டு நம்ம கிண்ட வேண்டியது தான். மசாலா கூட சேர்ந்து இந்த வடையும் நல்லா கலந்து வேகட்டும். பாருங்க, தண்ணி அவ்வளோத்தையும் இந்த வடை உறிஞ்சிக்கிச்சு. இப்போ நம்ம கடைசியா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 கொதி வர அளவுக்கு நம்ம விட்டுலாம். இப்ப பாருங்க, நல்லா கொதி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருச்சு. இப்ப கடைசியா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். இப்ப பாருங்க, அருமையான வடை கறி நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியா நல்லா இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.